இந்த காலத்துல இளைய சமுதாயத்திற்கு காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அசிடிட்டி, அதாவது நெஞ்செரிச்சல். எனக்கு சாப்பிட்டா நெஞ்செரியுது, தூங்கி எந்திரிச்சா நெஞ்செரியுது, என்னால சாப்பிட முடியல அப்படிங்கிற பிரச்சனை தான் காமனா இருக்கு. எதனால நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமான அளவு நேரத்துக்கு சரியான உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது, அதிக அளவு துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதை எடுத்துக்கிறது, காஃபி டீ மட்டும் அதிகமா எடுத்துக்கிட்டு சாப்பாடே சாப்பிடாம இருக்கிறது, காய்கறிகள் கம்மியாக எடுத்துக்கிட்டு அதிக அளவுல அசைவ உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாமே முக்கியமான காரணங்கள். குளிர்பானங்கள் அதிகமா எடுக்கிறது, 7up, ஃபேண்டா, மிரிண்டா இந்த மாதிரி குளிர்பானங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒருவேளை சாப்பாட்டையே சாப்பிடாம இருக்கும்போது உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாகும். அந்த அதிகமாகக்கூடிய அமிலத்தன்மை பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடிவயிறு பகுதியிலிருந்து அந்த உணவு குழாய் வழியா மேல வரும்போது ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அதான் நம்ம அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சல்னு சொல்றோம். சோ இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். இது இல்லாம வேற என்ன காரணங்கள் பாத்தீங்கன்னா, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, போதுமான அளவு உறக்கம் இல்லாம இருக்கிறது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறது, அதிக அளவுல ஷிஃப்ட் ஒர்க் மாறிக்கிட்டே இருக்காங்க, மார்னிங் டியூட்டி நைட் டியூட்டின்னு மாத்தி மாத்தி பாக்குறது, இரவு நேரங்கள்ல உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கிறது, தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுக்கிறது, சாப்பிட்ட உடனே வாக்கிங் மாதிரி எதுவும் போகாம உடனே போய் படுத்துக்கிறது, இதெல்லாம் தான் அசிடிட்டி வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள். இதையெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னாலே கண்டிப்பா அசிடிட்டி உங்களுக்கு வர வாய்ப்பு கம்மி தான்.